வருக வணக்கம். இந்த should plus be should beங்கிற modal auxiliary verb ஆனது இங்கிலீஷ்ல சென்டென்சஸ்ல வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், எந்தெந்த டென்ஸ்ல வரணும் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த should ஆனது நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி இங்கிலீஷ்ல வர்றப்போ ஒரு ஆக்ஷன் ஆனது நடக்கணும், நடக்க வேண்டும் அப்படின்னு நாம எதிர்பார்த்து ஒரு ஆக்ஷன் வேலையானது இனிமே நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்கிலீஷ்ல இந்த should யூஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து இந்த பீயும் ஆட் ஆகுறப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த பி ஆனது பி கேர்ஃபுல், பி ரெடி, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றதுக்காக இந்த பியை இருங்கிற மீனிங்ல இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த ஷூடோட ஆட் பண்ணும்போது ஷூட் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் நடக்கணும்ங்கிறத குறிப்பிடும், பி ஆனது இருங்கிறத குறிப்பிடும். அப்போ ரெண்டும் சேர்றப்போ இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த ஷூட் பி ஆனது வந்துடும். ஏதாவது ஒண்ணு இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த ஷூட் பியை இங்கிலீஷ்ல யூஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The book should be on the shelf. புக் ஆனது ஷெல்ஃப்ல தான் இருக்கணும். Search carefully, it should be there itself. அது அதே இடத்துல தான் இருக்கணும். கவனமா தேடுங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த should ஆனது வந்துடும். You should be attentive in the class. நீங்க கிளாஸ்ல கவனமா இருக்கணும். இந்த இடத்துல இன்னொன்னையுமே நோட் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ் CLASS அப்படிங்கிறது நிறைய பேர் கிளாஸ்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இது கிளாஸ்னு வரக்கூடாதா அப்படின்னா இங்கிலீஷ்ல கிளாஸ்னும் ஒரு வேர்டு இருக்குது, கிளாஸ்னும் ஒரு வேர்டு இருக்குது. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ். கிளாஸ்ங்கிறது CLAUSE அப்படின்னு நாம மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு கடுப்பாகும். அந்த ஏரியால வரக்கூடிய அந்த கிளாஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் உடைய ஒரு பகுதி, சப்ஜெக்டையும் வேர்பையும் உள்ளடக்கிய அந்த பகுதியை தான் கிளாஸ்னு சொல்வோம். ஆனா வகுப்புங்கிற மீனிங்ல வரக்கூடிய இந்த CLASS கிளாஸ நிறைய பேர் கிளாஸ்னு சொல்றத கவனிச்சிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல, ஆசிரியர்களே சொல்றத ஒரு சிலர் கவனிச்சிருப்பீங்க. நான் கவனிச்சிருக்கிறேன், நீங்க கவனிச்சிருக்கீங்களாங்கிறதையும் மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த கிளாஸ் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜாக்கிரதையா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஜார்ஜ் should be the captain of this team. ஜார்ஜ் தான் இந்த டீமுடைய கேப்டனா இருக்கணும், அவர் தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி பாசிட்டிவா வர்றப்போ இந்த should be ஆனது இருக்க வேண்டும்ங்கிற மீனிங்கை குறிப்பிடுது. அப்போ நெகட்டிவா வந்தா should not be அல்லது ஷார்ட்டா shouldn't be ன்னு வரும்போது எக்ஸாம்பிள் பாருங்க. Your answer should not be less than 3 pages. உங்களுடைய பதிலானது 3 பக்கங்களை விட குறைவாக இருக்க கூடாது. அப்போ இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த should be நெகட்டிவ்ல should not be யூஸ் பண்றப்போ இருக்கணும்ங்கிறது இருக்க கூடாதுன்னு மாறுது. இது மட்டும்தான் வித்தியாசம். If the boss says that should be true. பாஸ் சொன்னார்னா அது உண்மையாதான் இருக்கணும். If a scientist makes a new principle, there should be a proof. ஒரு அறிவியலாளர் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்குகிறார் எனில் ஆதாரம் இருக்க வேண்டும். ஒரு சயின்டிஸ்ட் எதையாச்சும் ரிசர்ச் பண்ணி இது இப்படிதான் வந்ததுன்னு ஒரு புது கோட்பாட்டை உருவாக்கும் போது அதை ப்ரூஃபோட நிரூபிக்கணும். England should be his native place. இங்கிலாந்து அவருடைய சொந்த இடம் அல்லது பூர்வீக இடமாக இருக்க வேண்டும். இது இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரியான மீனிங்லாம் இந்த should be பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்திருக்குது. அதாவது எந்த ஒரு மெயின் வேர்பும் ஆக்ஷனை குறிக்கிற மாதிரி வராம வெறுமனே இந்த should be மட்டும் வந்து இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. இது பத்தாதுன்னு இது பாசிவ் வாய்ஸ்லயும் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். ஏற்கனவே நாம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லா டென்சஸ்க்குமே தனித்தனியா பார்த்து முடிச்சிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அங்க இந்த மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாமே எப்படி வேலை செய்யுதுங்கிறத லைட்டா பாத்துக்கலாம். இன்னுமே டீடைலா தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் இல்லாம இந்த should be ஆனது இன்னும் ஒரே ஒரு டென்ஸ்ல மட்டும் வரும். ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்க, அதேதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் வரும். அப்படி வர்றப்போ நாம ஏற்கனவே போன வீடியோல அதாவது should பத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த should ஆனது be யோட சேர்த்து should plus be plus
கூடவே ஒரு ing verb சொல்லக்கூடிய present participle form of main verbும் வந்து ஒரு ஆக்ஷன் ஆனது நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும்பா, அவ்வளோதான் அப்படிங்கிற மீனிங்ல இந்த should be future continuously யூஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. We should be waiting before the officer comes. ஆபீசரு வர்றதுக்கு முன்னாடியே நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல வந்துரும். All should be working well to complete the task. டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லோரும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். As we expected, Phillips should be entering our area at this time. நாம எதிர்பார்த்த மாதிரியே இந்நேரம் பிலிப்ஸ் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கணும். இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த should be ing verb சொல்லக்கூடிய present participle form of main verb ஓட சேர்த்து யூஸ் பண்றப்போ future continuous tenseல ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த should be ஆனது பாசிட்டிவா வர்றப்போ இருக்க வேண்டும்ங்கிறதையும் நெகட்டிவா வர்றப்போ இருக்க கூடாதுங்கிறதையும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல குறிப்பிடுது. அது மாதிரியே ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் இந்த should be வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத தான் குறிப்பிடுதுங்கிறத இப்போ வரைக்கும் ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்த should எப்படி நெகட்டிவ்ல வரும், இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றது, கேள்விகள் எப்படி இங்கிலீஷ்ல இந்த should யூஸ் பண்ணி கேட்டு சென்டென்சஸா அது எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்றதுங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து இருந்துருங்க நம்ம சேனல் Intellect.